அடுத்து மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு பர்சனை பிடிச்சிக்கிட்டு, சோ என் கன்சல்டன்ட் சொன்னாரு நான் இதை பண்ணேன், என் கன்சல்டன்ட் சொன்னாரு இதை நான் பண்ணல, அவர் சொன்ன விஷயத்த பண்ணாததால தான் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் பிளாக் வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்சல்டன்ட் அப்படின்றவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப கிளியரா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ரேஸ்ல இப்ப நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஸ்ல வந்து நீங்க மெடல் வாங்குவீங்களா மெடல் வாங்க மாட்டீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா உங்களை சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாருங்க ஆடியன்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ப்ளீஸ் கமான் 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 சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ணி கை தட்டி என்கரேஜ் பண்ணி உங்களை வர வைப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் தாங்க இங்க இந்த கன்சல்டன்ட் அப்படின்றவங்க. அதாவது உங்களை வர வைப்பாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே இந்த ரேஸ்ல ஓட போறது என்னமோ நீங்க மட்டும்தான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ கன்சல்டன்ட் அப்படின்றதுலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க.